அதனால் ரொம்ப பாஷை தெரியாத ஊரில் வந்து மாட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி கேட்குறதுனே தெரியல. அதுமாரி வந்து மாட்டிக்கிட்டேன். யாருங்க அண்ணான்னு கேட்குறீங்க? எங்கள் சொந்தக்காரங்க ரிலேஷன், எங்கள் அத்தையோட பேரன் ஒருத்தர் வந்து தவறிட்டார். அது வந்து சின்ன வயசு தான், காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் தவறிட்டாப்புல. அதனால் வந்து பார்க்கறது உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்திருக்கோம். கர்நாடகா பேசுவார்கள் அண்ணா. ஆமாம்மா ஆமாம், ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னத்த கேட்குறதுன்னு தெரியல. போயிட்டு வரணும் வந்து புரோட்டானாக்கா அவன் வந்து என்னமோ ஒரு சாதத்தை கொண்டாந்து வச்சுட்டு 150 ரூபான்னா, அது வாண்டான்னா 2 புரோட்டா கூடனாக்கா 50 ரூபான்னா, 2 50 ரூபான்னு சொல்லிட்டேன். குர்றான்றான் 2 100 ரூபான்னா, 1 குர்றான்னா திட்டுறான். அவன் என்ன திட்டுறான்னு எனக்கு புரியல, நான் என்ன பேசுகிறேன்னு அவனுக்கு புரியல. இதை கைச்சாட்டை காட்டி அண்டகட்டை போய் இதை குர்றா ஒன்றேன்னு குர்றான்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வரணுனாக்கா ஒன்று ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது மொழி தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒன்று ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கைமுறை சிக்னல், வேறு ஒன்றும் வழி இல்லை. இங்கே வந்தால் நம்ம ஊமையாகவே ஆகிட்டோம். சொல்ல கேட்கல, நேராக அண்டாக்கிட்டே போய் கையை வச்சு காமிச்சேன். ஐயோ, இந்த நேரத்தில் மணி அண்ணா இல்லை, இந்த நேரத்தில் மணி அண்ணா இல்லைன்ற. மணி அண்ணர் தான் இன்னும் கலப்பிவாங்க, பாஷை தெரியாத ஊரில் வந்து. இந்த பாருங்க, பூங்காவில் தான் எவ்வளோ ஜாலியாக வந்து வயசானவங்க ஜாலியாகலாம் சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் சும்மா ஷூட்டிங் ஒன்று நடக்குது. பாருங்க, ஷூட்டிங் என்ன ஷூட்டிங்னு தெரில. ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்குது. வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. கண்ணும் புரியல, ஒன்றும் புரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க படிக்கலன்னு. ஐயா, ஓகே அண்ணா பாருங்கன்றாங்க. தீபிகா முருகதாஸ் சிரிக்கிறாங்க. மணி அண்ணா இல்லையான்னு. குமார், அஜித் குமாருங்களா? ஹாய் ஹாய் அண்ணான்னு சொல்கிறீங்களா? ஒன்றுமே புரியல. அண்ணா, மணி அண்ணா வாங்க, வணக்கம் வணக்கம். மணி அண்ணா வணக்கம். இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பட்டுன்னு வந்தீங்க. பாஷை தெரியாத ஊரில் வந்து மாட்டிக்கிட்டேண்ணா. நேற்று வந்தேன், நேற்று கிளம்புனேன், இப்போ தான் வந்து இறங்கினேன். பெங்களூரில் இருக்கேன், கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கேன். வணக்கம் வணக்கம், வந்துட்டேன் ஜமீன்தார் ஐயா. வாங்க, வணக்கம் தலைவரே தலைவரே வாங்க அப்படின்றாங்க. தீபிகா முருகதாஸ் அவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒன்று நடக்குது பாருங்கள். என்ன ஷூட்டிங்கு எதாவது தெரில, ஏதோ சீரியல் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தலைவர்லாம் எல்லாம் ஜாலியாக பூங்காவில் வந்து எல்லாம் நீங்கள் எதுக்கு ஜமீன்தார் கர்நாடகா போனீங்க? அதாவது எங்கள் அத்தையோட பேரன் வந்து தவறிட்டார். காலேஜ் படிச்சுட்டு இருந்தாப்புல பையன். எங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு தான் நியூஸ் வந்துச்சு. அது வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஏன்னா நெருங்கிய சொந்தம், எங்கள் சொந்த அத்தையோட பேரன். எங்கள் அத்தை பையன் எங்கள் கர்நாடகா இங்கே தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் வரதாயிடுச்சு. ரோஜா ஜெகன் பிரதர், இனிய மதிய வணக்கம். வாங்கண்ணா வாங்க, வணக்கம் வணக்கம், இனிய மதிய வணக்கம்.